விண்வெளியில் செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய உலகின் 4வது நாடு இந்தியா என்று தந்தி டிவிக்கு தொலைபேசி மூலம் பிரத்யேக பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி. இந்த உலகத்துல நம்ம நாடு 4வது நாடு இந்த மாதிரி சக்சஸா டாக்கிங் பண்ணது. அது நீங்க பாருங்க, 2 செயற்கைக்கோள்கள் ரொம்ப ஹை வெலாசிட்டி 28,000 km/h சுத்திட்டு கூடிய 2 செயற்கைக்கோள்கள் கொண்டு நாங்க ஒன்னாட்டு இணைச்சிருக்கோம். நீங்க ஒரு 2 காரு ரோட்ல போயிட்டு இருக்கிற போது அந்த ஸ்பீட்ல போய் இணைக்கணும்னா ரொம்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதை விட இது 28,900 km/h சுத்திட்டு கூடிய 2 செயற்கைக்கோள் இணைச்சிருக்கோம். இது எதுக்கு யூஸ் ஆகுன்னா, இந்த ஃபியூச்சர்ல சந்திரயான் 4 9,200 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோளாகும். அதை ஒரு ராக்கெட்ல கொண்டு போட முடியாது, 2 ராக்கெட்ல கொண்டு போயாக்கும் இணைச்சி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்ய போறோம். இந்த சாம்பிள் எல்லாம் திருப்பி கொண்டு வர போறோம், அதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்திய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது பில்டு பண்றதுக்கு 5 மாடியூலாட்டாக கொண்டு போய் பில்டு பண்றோம், அதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஆட்களை சந்திரன்ல இறக்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் ஆகும். விண்வெளியில் செயற்கைக்கோள்களை இணைப்பது சவாலான காரியம் என்றும் அதை இந்தியா வெற்றிகரமாக சமாளித்துள்ளதாகவும் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். இது ஒரு மிக மிக முக்கியமான தருணமாக பார்க்குறேன். ஏன்னா நிலவில் இறங்குனது சரி, செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சதும் சரி, அது முக்கியமாக ஆர்பிட் ரிலேட்டட் இருக்கிறது தான். இங்கிருந்து அனுப்புகிறோம், அது சரியாக அனுப்பணுமா, சரியாக அங்கே போகிறோமா, அதனுடைய இதில் வர்றோமா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அது ஒரு இடத்துல இறங்குறதும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிலவு அங்கேயே இருக்குது, கிட்டத்தட்ட நாங்கள் அது மாதிரி தான் போகிறோம், அந்த போய் இறங்குறோம். ஆனால் முக்கியமாக 2 செயற்கைக்கோள்கள் அதனுடைய வேகங்களில் போயிட்டு இருக்கும் பொழுது அவற்றை 20 கிலோமீட்டர் கொண்டு வந்து இணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக சவாலான காரியம். அதுவும் மிக மிக முக்கியம்னா, சர்வதேச விண்வெளி மையம் மாதிரி பெரிய ஒரு கலன்கள் இணைக்கிறத விட சிறிதாக, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு தான், பெருசாக 400 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அதை இணைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சவாலான காரியம். அதை நாம் நிகழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னா பெரிய செயற்கைக்கோள் கிடைப்பது கஷ்டம் இல்லை. ஏன்னா இது மிக மிக சவாலான காரியம். அவ்வளவு பெரிய ஆர்பிட்ல இது 2 சிறு கலன்களை இணைப்பது, அப்படி பக்கத்தை கொண்டு வர்றதே மிக கஷ்டம். கொண்டு வந்துட்டு 2ஐயும் பத்திரமாக இணைப்பது அப்படிங்கிறது மிக மிக சவாலான காரியம். அந்த சவாலை இந்தியா மிக மிக சரியாக சமாளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றது விண்வெளி நிலையம் அமைப்பதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கை என விண்வெளி ஆர்வலர் கவியரசு கூறியுள்ளார். இந்தியாவுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISRO கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அதில் டிஃப்ரெண்ட் பகுதிகளாக, அதாவது என்டையராக ஸ்பேஸ் ஸ்டேஷனை பண்ணிட முடியாது. அதனால் ஒரு பகுதிகளாக ஒரு சேட்டலைட்டில் ஒரு லான்ச் வெஹிக்கலில் விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் இணைப்பாங்க. அந்த இணைப்புக்கு ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையாக தான் இன்றைக்கி இந்த ISROவோட ஸ்பேடெக்ஸ் மிஷனை பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் தான் இதிலிருந்து ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு, ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். நம்மளுடைய விண்வெளி சரித்திரத்தில் இது ஒரு முக்கியமான நாளாக நம்ம எல்லாருமே இதை பெருமையாக பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.